கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு, இந்த மாதத்திலும் தேவன் அவர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை நடத்தி செல்லத்தக்கதாக நாமும் சங்கீதக்காரர் சொன்னது போல நம்முடைய வார்த்தையின்படி என்னை எல்லாமே அறக்குறை தான் நன்றாய் அதை எதுக்கு வேண்டாமா? நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. லாங் ஜம்பெல்லாம் வேண்டான்றேன். லாங் ஜம்பும் வேண்டாம், ஹை ஜம்பும் வேண்டாம், ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப்புன்னு இப்படி குதித்து அப்படியே குதிச்சுட்டு போய் ஒரே குதியாக குதிச்சுடுவாங்க. அந்த குதியும் வேண்டாம். சரியா? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க. இது எதுக்குடா வம்பு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை உங்களோடு கூட 1ஆம் தேதியிலிருந்து இடைப்பட்ட நாளிலும் கொடுத்து வருகின்றேன். இந்த நாளிலும் அதை தொடர கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. உலகத்திலே சொல்வான், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வான். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று சொல்வான். இடிமேல் இடியாக அடித்தாலும் இம்மியும் நகரமாட்டா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கு சொல்லாயிராதபடிக்கு, இடிமேல் இடி இடித்தாலும் இம்மி என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது, நகராமல் இல்லாதபடி நம்ம என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? முன்னேறி கொண்டு இருக்க வேண்டியவர்கள், இருக்கிற இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் தொடர்ந்து பற்பல இடங்களிலே பற்பல விதங்களிலே நடத்தி முன் செல்ல வேண்டிய ஜனமாக இருக்கிறபடினால அப்படியே என்ன செய்யாதீங்க, அசையாமல் இருக்காதீங்க. நல்லா இருக்க உடம்பு தான், இதை நீங்கள் செயல்படுத்தாமல் இப்படியே வச்சுருங்க, அது செயலற்று போய்விடும். இரத்த ஓட்டம் இருந்தாலும் எந்த பாதிப்புகளுமே இல்லாமல் இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை செயல்படுத்தாதபடி அப்படியே விட்டுட்டா, ஆமாம், தேவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். நாம் செயல்படுகிறவர்களாக இருந்து நமது வாழ்நாளை மாற்றுவோம். தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியமும் நிறையா இருக்குது. நாமும் தேவனுக்கென்று செய்ய வேண்டியவைகள், ஆமாம், தேவனுக்கென்று நிறையா செய்யணும்னா தேவனும் நமக்கு நிறையா செய்ய ஆயத்தமாக இருக்கார். அதை வாங்கணும். ஆகவே தேவனிடத்தில் வாங்கி அதை நாம் செயல்படுத்தும் பொழுது ஒரு நிறைவற்ற ஒரு நிலைமையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நான் வாசித்தேன். எத்தனை பேர் இதை வாசித்து பார்த்தீர்கள்? சில சிரிப்புகள், புன்சிரிப்புகள். எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களா பாஸ்டர்? நாங்கள்லாம் விசுவாசிகள், நாங்கள் வாசிக்காததா? பொதுவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வதற்கு அதிகமான வசனங்கள் எங்கே எடுப்பாங்க தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து எடுப்பார்கள். நானும் அதிலிருந்து தான் படித்தேன். ஆனால் அப்படி படிக்கும்போது நான் அறிந்து புரிந்து கொண்ட சில காரியங்களை
இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படியுங்கள். அதில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? கையை மட்டும் உயர்த்துங்க. கையை மட்டும் தான் உயர்த்த சொன்னேன். பின்னாடி 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. வேதாகமத்தில் எத்தனை அதிக ஆகமங்கள்? ஆமாம். இதை ஒரு குட்டி சுவிசேஷ புஸ்தகம் என்றே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அழைக்கப்படுகிறது. குட்டி சுவிசேஷ புஸ்தகம். ஒரு ஆசீர்வாதமான காரியங்களையும் பல காலங்களையும் குறிக்கின்ற ஒரு புஸ்தகமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அமைந்திருக்கிறது. அடுத்து நான் பார்க்கும்போது இதை 3 விதமாக பிரிக்கிறார்கள். எத்தனை விதமாக? 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். இதிலே நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற காரியங்கள் அடிப்படையில் பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் 1000 வருட அரசாட்சியிலிருந்து எல்லா காரியங்களும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. தீர்க்க தரிசன வெளிப்பாடாகவே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த அநேக காரியங்களை தன் கண்களினாலே பார்த்து மறித்தான். சிலவை பிற்காலங்களிலே நிகழ வேண்டியதாக இருப்பதினாலே அது பிற்காலங்களிலே நிகழ கர்த்தர் இன்றைக்கும் கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கும்போது எவ்விதமாய் படித்தால், எப்படி அதை எவ்விதமாய் படித்தால் அது நமக்கு உதவி செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனங்கள், நல்ல வசனங்கள் இருக்கிறது, ஆறுதலான வசனங்கள், மகத்துவமான வசனங்கள், தேவனை குறித்த தெளிவான காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு காரியத்தை நான் அதிகமாய் கவனித்து பார்க்கும் பொழுது யூத ஜனங்களை குறித்து அதிகமாக சொல்லி கொண்டு வருகிறான். அந்த யூத ஜனங்களை தேவன்பால் நடத்தத்தக்கதாக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதில் குறிப்பிட்டு நான் பார்க்கும் பொழுது மொத்தமாய் காணப்படுகிற யூத ஜனமும் இருக்கிறது. அதே வேளையில் அதிலே மீதமாய் காணப்படுகிற ஒரு கர்த்தருடைய சுதந்திரமாகிய யூத ஜனம் ஒன்று இருக்கிறது. மொத்தமான யூத ஜனங்கள், ஆனால் எல்லாருக்குமே தேவனுடைய வாக்குகள், வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் இருந்தாலும் அதிலே அநேகர் அதை விட்டு அசட்டை பண்ணினபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை அடையாமல் போனார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை, தேவன் மீதமாக வைத்த ஜனத்தை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தால் அதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் மீதமாய் வைத்திருக்கிற ஒரு ஜனத்துக்குள்ளாக, தம்முடைய பங்காக வைத்திருக்கும் ஜனத்துக்குள்ளாக தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை இந்த தீர்க்கதரிசி அவன் தெளிவாக சொல்லுகிறான். பாருங்கள், திருச்சபையில் வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அநேக காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் கேட்கிறோம் இல்லையா? அதனால் தேவன் எதற்காய் என்னை கரம் பிடித்தார் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு ராஜாவின் இளைய மகனாகவே இருந்திருக்கிறான். பொதுவாக மூத்த மகங்கள்லாம், மூத்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நாங்கள் பேச பொறுப்பாக இருக்கணும். இளைய பிள்ளைகள் எப்பவும் ஜாலியாக தான் இருக்கணும். அது ராஜாவின் இளைய பிள்ளை என்று வரும்போது எப்படி தான் இருக்கணும்? என்னங்க பேச மாட்டேன், இளைய பிள்ளை நல்லா ஜாலியாக இருக்கணும். கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னமோ அந்த இடத்துக்குள்ள வர முடியலைங்கிற ஒரு பொறாமையும் இருக்குது, இருக்கட்டும். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவின் இளைய மகனாக அவன் வளர்ந்தாலும் அவனுடைய மனமெல்லாம் அந்த ராஜரீகத்துக்குள் காணப்படாதபடி அந்த ராஜரீகத்துக்கு உட்பட்ட தேவ ஜனங்களின் மீது அவனுடைய சிந்தை அதிகமாக இருந்தது.
பொதுவாக ராஜாவுடைய பிள்ளைகள் என்று வரும்போது செகண்ட் ப்ரையாரிட்டி தான் யாருக்கு கிடைக்க முடியும்? ஏசாயாவுக்கு கிடைக்க முடியும். அப்படி கிடைச்சா மூத்த மகனுக்கு தான் அது போயிடும். இப்படி இருக்கும்போது எளிய பிள்ளை எதில் தான் இருக்க விரும்புவான்? மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவான். ஆனால் அவனோ இந்த தேவ ஜனம் தேவனுக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட பாரம் உள்ளவனாக இருந்தான். என்னடா நம்ம மூத்த மகனாக பிறந்தால் யாராக மாறியிருக்கலாம்? ராஜாவாக மாறியிருக்கலாமே. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதபடி பைபிள் இருக்குது, திருப்ப வேண்டாம். இளைய மகனாக இருந்தாலும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று அதற்கு நேராகவும் போகாதபடிக்கு யார் மீது சிந்தையுள்ளவனாக இருந்தான்? ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று பெரிய குறை என்று ஒன்று இல்லை. அப்படி நல்ல நாட்கள், சிறையிருப்பு நாட்கள், என்னென்ன ராஜாவின் கேள்வி எல்லாமே அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இவனுடைய சிந்தையெல்லாம் தேவ ஜனங்கள் எப்படியாகிலும் தேவனுக்குள்ளாக சரியாக திருப்பப்பட வேண்டும். தேவ ஜனத்தின் மீது தேவன் எப்படிப்பட்ட நினைவை வைத்திருக்கிறார்? அவர்கள் தூரம் போனாலும் கூட அந்த தூரம் போன ஜனத்தை எப்படி தம்மிடமாய் சேர்த்து அதில் மீதமான ஒரு பங்கை கொண்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை நடத்தப் போகிறார் என்பதை குறித்த சிந்தை அவனுக்குள்ளே உண்டானது. அதனால தான் ஏசாயா எங்கே தேவனுடைய வெளிப்பாடு பெற்றான்? ஆலயத்தில். இங்கே வெளிப்பாடு பெற்றானா இப்படியே வர்றாங்க. நான் நினச்சி ஏதோ சொல்ல போகிறாங்களான்னு சொல்லலை. தேவனுடைய ஆலயத்தில் அவன் யாருடைய வெளிப்பாடை பெற்றான்? ஆம், அவன் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டான். தன்னை உணர்ந்தான். ஆண்டவரே, ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். அசுத்தமாக எல்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க நினச்சிடாதீங்க. அவன் பார்த்த பார்வை வேறு. உம்முடைய தரிசனத்தை நான் கண்டேனே என்ற போது தேவனுடைய அந்த மகிமை இந்த ஆலை முழுவதும் திரைச்சலே நினைச்சுகிறது, துங்கள் அங்கே நிரம்புகிறதையும் தேவ மகிமையினால் அந்த ஆலயம் நிரப்பப்படுகிறதையும், யார் என்னுடைய காரியமாய் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிற தேவ சத்தமும் ஒப்புக்கொடுத்தலும். ஆகவே ஒரு ராஜாவின் இளைய மகனானாலும் அவனுக்கு பதவி என்ற ஒன்று இல்லாமல் போனாலும், ஒருவேளை காலம் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு தரிசனம், தேவ ஜனம் தேவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதில் புதிய ஏற்பாட்டின் பலவிதமான வெளிப்பாடுகளை எல்லாம் அவன் அழகாக சொல்லியிருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? ரைட், கேட்டு தான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். தெரிந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே புதிய ஏற்பாட்டின் பலவிதமான வெளிப்பாடுகளை அவன் சொல்லியிருக்கிறான். அப்போது தேவனுடைய ஆலயத்திலே அவன் வந்தபோது தேவன் அவருடைய வஸ்திர தொங்கலினால் இந்த ஆலயத்தை நிரப்பி அவருடைய மகிமையால் நிரப்பும் போது தன்னை உணர்ந்தான். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதான காரியங்களை சொல்ல கர்த்தர் அவனுக்கு, இன்றைக்கு நமக்கும் இதைத்தான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளைய குமாரனை போல காணப்பட்டாலும், நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பதவியை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலே நமக்கு ஒரு பதவி கிடைத்தால் போதும். ஒரு எடுபடாத ஒரு நல்ல பங்கு நமக்கு கிடைத்தால் போதும். அதற்கான சிந்தையுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தால் போதும். நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் மகத்துவமான வெளிப்படுத்தலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு ஒரு தேவன் அல்ல, நமக்கு ஒரு தேவன் அல்ல. ஏசாயாவை கொண்டு செய்ய இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமான காரியத்தை உங்கள் யாவரை கொண்டும் கர்த்தரால் செய்ய முடியும். ஆகவே நாம் யாவரை கொண்டும் கர்த்தர் செய்ய முடியும் என்பதினாலே அந்த சிந்தையோடு எங்கே இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பீர்கள் என்றால், அன்றைக்கு ஏசாயாவை எந்த அக்கினி தொட்டுச்சு?
பரத்தின் அக்கினி தொட்டது போல நம்மையும் என்ன செய்யணும்? தொற்றணும். தொடாமல் விட்டுறக்கூடாது. பரத்தின் அக்கினி நம்ம என்ன செய்யணும்? தொட்டால் நிச்சயமாக தேவனுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்வில் விளங்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாய்களை என்ன செய்வார்? நிச்சயமாய். இங்கே இருக்க எல்லாருமே தேவ வெளிப்பாடு பேசினா எப்படி இருக்கும்? நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். மீது வாஞ்சை பாரம் உள்ளவர்களுக்கு நம்முடைய வரத்தை ஏராளமாக நீங்கள் தாங்க. நான் ஜெபம் பண்ணாலும் வாங்கி கொள்கிற நீங்களும் என்ன செய்யுங்க? அதோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை என்ன செய்ய முடியும்? நடப்பித்து தர முடியும். இந்த நாட்களிலே கர்த்தர் அவைகளை உங்களுக்கு இந்த வார்த்தைகளின்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதில் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். ம் ம் ஸ்தோத்திரம். இங்கு தான் சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமான இந்த ஜனத்திற்கு தேவைப்பட்டது ஒரு நல்ல செய்தி. அப்போ முதலாவது நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மக்களாய் மாற வேண்டும் என்றால், நல்ல செய்தி கொண்டு வருகிறவர்களாக. அங்கே காணப்பட்ட சூழ்நிலைகள் யூத ஜனங்கள் தேவனுக்கு விருப்பமான முறையிலே காணப்படாதபடினாலே நான் எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் சொல்ல விரும்புகிறேன். பலவிதமான சிறையிருப்புக்குள்ளே போனாங்களா? பல விதமான சிறையிருப்புகளிலே சிக்கி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கதறினார்களா? அப்போ அப்படிப்பட்ட காலங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாஞ்சையின் பாரத்தின் மூலமாய் ஜனத்திற்கு மீட்பை சொல்லாவிட்டால் ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? சீக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. எப்படின்னா, ஒரு குழந்தை விழுந்தால் அது எந்திரிக்கணும்னு எந்திரிச்சிருது. ஆனால் நம்ம விழுந்து கிடந்தா, ஆமாம், இப்போ நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனம் இனி நம்பிக்கை இல்லை, இனி மீட்பு இல்லை, இனி வழி இல்லை, நம்முடைய வாழ்க்கை விதமாகத்தான் செல்ல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது தேவ பாரத்தோடு கூட தேவன் கொடுத்த சிந்தையோடு அந்த ஜனத்திடத்தில் தேவன் செய்ய போகிற காரியத்தை என்ன செய்தான் என்றால் முன்னுரைத்தது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீழ்ந்து கிடக்கிறவர்கள் இனி என்ன செய்யப்படாது? விழுந்தே கிடக்கப்படாது. நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, விழுந்து கிடக்கிறவனையே பார்த்தா நாம் அவரோட சேர்ந்து விழுந்துக்குவோம். நல்லா தான் முழிச்சிருப்போம். கிட்ட ஒருத்தர் தூங்குனா அதை பார்த்தா நமக்கும் தூக்கம் வரும். அது தப்பு இல்லை, இட்ஸ் எ நேச்சர். அப்படி என்றால் தூங்காமல் செல்ல வேண்டிய ஒரு பயணத்தில் வண்டியை ஓட்டுறவர்கிட்ட ஒருத்தர் முழிச்சிக்கிட்டு இருக்கவர், ஆமாம், அப்போ வண்டியை ஓட்டுற என்கிட்ட எப்படி ஆள் இப்போ எனக்கு தேவை? ஆமாம், திருன்னு முழிக்கிறாள் இல்லை, வசனத்தை கேட்கும்போது ஒரு மாதிரி, அது கிடையாது. விழித்திருக்கிற ஜனமாக, காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜனமாக. ஏனென்றால் மனிதனுடைய பலவீனம் அதுதான். தூங்குகிறவனை கண்டா கிட்டத்தில் கொட்டாய் விடுங்க, உனக்கு கிட்டத்தில் கொள்ள சும்மா இருந்தவனோ அவ்வளவு ஒற்றுமைப்பட வேண்டியதில் வருதோ இல்லையோ, இது போன்ற அந்த பலவீனமான காரியங்களில் என்ன வந்து விடுகிறது என்றால், அதனால் விழுந்து கிடக்கிறவனை பார்க்காதீங்க,
காயப்பட்டு கிடக்கிறவனையும் செத்து போனவனையும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஓடுகிறவர்களையும் எந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இலக்கையும் பார்த்து ஓடினால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் வெற்றியுள்ள பயணம். ஏனென்றால் ஆதலால் நான் அங்கே வாசிக்கும் பொழுது ஆனாலும் உன்னை, 2 காரியங்கள் அங்கே இருக்கிறது. தேவ ஜனங்கள் தேவனுடைய நோக்கத்தை மறந்திருந்தாலும், தேவனுடைய நோக்கத்தையே பிரச்சனைகளாலே மறந்து போய் இனி எங்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவருடைய நினைவுகள் ஒரு நாளும் மாறாது. அவருடைய நினைவு என் மேலே என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக அந்த நினைவை அடைவதற்கு, அவருடைய அந்த இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்குகிறவர் நிச்சயமாய் தடைகளை நீக்குவார். எப்படி? மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஆமாம், மலையில் இருக்க பட்டணம் ஈஸியாக மறைய முடியும். மலையில் மேகக்கூட்டம் இருக்கும், மரங்களும், அதனால் பட்டணம் தெரியாது தான். இந்த வெயில் நாட்களில் கொஞ்சம் குளுமையாக இருக்கிறதுக்கு எனக்கு அந்த மலை பிரதேசத்தில் கார் ஓட்டணும்னா அலாதி ஆசை. அப்படியே வளைஞ்சு அப்படியே அதில் போனால் அது ஒரு தனி இன்பம் தான். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெறும் மலை மட்டும் தெரியும். ஆனால் நெருங்க நெருங்க தான் என்ன தெரியும், ஊரே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நெருங்கவே வேண்டாப்பா, சகலத்தையும் வெளியரங்கமாக்குகிற தேவன் வெளியரங்கமாக்குகிறபடினால நீ மலையில் எத்தனை காரியங்கள் உன்னை மறைக்கும்படியான சூழ்நிலை இருந்தாலும், மேகமாக கார் மேகமாக இருந்தாலும் சரி, மரங்களைப் போல உயர்ந்து நின்று உன் நிலைமையை மறைக்கக்கூடிய உன் திறமைகள், உன்னுடைய வளர்ச்சிகள், நீ முன்னேறக்கூடிய காரியங்களை தடுக்கக்கூடிய காரியங்கள் மரம் மாதிரி நிறையா நின்னாலும் நான் அதை என்ன செய்வேன், வெளிக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் நாம் பயன்பட வேண்டியவர்கள், தேவனுடைய நாமம் நம்ம மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறபடியினால சூழ்நிலைகளை பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். இந்த கால வேளையில் அவருடைய வார்த்தையின்படி ஆனாலும் உன்னை, தேவ ஜனங்கள் தேவனை மறைந்து அதை நிமித்தமாய் சந்தித்த பல ஒரு சூழ்நிலைகளினாலே தேவ ஜனங்களும் அழிந்து குறைவான பங்காய் காணப்படுகிறபடினால, குறைவானதாக இருந்தால் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. கவலைப்படாத, நீ குறைவாக இருந்தாலும் தேவனுடைய பங்காய் இருக்கிறபடினாலே, தேவனால் மீதம் வைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறபடினாலே, உனக்குள்ளே நான் கிரியை செய்கிறபடினாலே ஒரு மறைந்திருக்காத ஒரு அனுபவத்தை, ஆமாம், உங்களை பார்க்குறவங்களாம் கேள்வி பண்ணுறாங்க, எல்லாமே வச்சுக்கோமே, நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி கிருபை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க. கிருபை வந்துருச்சுன்னா எப்படி தேன் இருக்கிற இடத்த வண்டுகளும் மற்றவைகளும் தேடி வருகிற விதமாய் கர்த்தர் உன்னை தேடி உனக்காக உனக்கு நேராக ஜனங்களை அனுப்ப முடியுமானா நிச்சயம் முடியும். ஏனென்றால் அதன் மூலமாய் தேவன் மகிமைப்பட அவர் சித்தமாக இருக்கிறபடியினால இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் கிருபை பெற காத்திருங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உறவுகளுக்குள்ளாக நீங்கள் காணப்படுகிறவர்கள் மத்தியில் உங்களுடைய நிலைமை உடைக்கப்பட்டிருந்தாலும் நம் முற்றிலும் நொறுங்கி போவது, நீங்கள் அவமாக்கப்படுவது. ஆனால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? ராஜாவின் இளைய மகனாக இருந்தாலும் அவனுக்கு பதவி என்பது கிடைக்கலாம், கிடைக்காம போலான சொத்தை அனுபவிக்கலாம். அப்படி இருந்தாலும் அவனுடைய சிந்தை எதில் கிடையாது, பணத்திலோ பதவியிலோ உலகத்தை அனுபவிப்பதிலோ அல்ல. தேவ ஜனங்கள் தேவனுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். தேவ ஜனங்கள் தேவனுக்குள்ளாக பெருக வேண்டும்.
தேவனுடைய ஜனங்களின் எல்லை என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பெருகிக்கொண்டே போக வேண்டும். சத்துருக்களாலோ எந்த ஒரு தீமையான ஒரு காரியங்களாலோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு கூட இருந்தபடியினால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினபடியினால், எப்படி வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருப்பது போல ஏசாயா தீர்க்கதரிசியின் எழுதின ஒரே புஸ்தகத்துக்குள்ளே 66 அதிகாரங்கள் அடக்கி ஒரு குட்டி சுவிசேஷ புஸ்தகமாய் மாற்றி, ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலிருந்து தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து புதிய ஏற்பாட்டின் பல நிலைமைகள் வரைக்கும் உண்டான எல்லா காலத்தையுமே என்ன செய்தான்? சொன்னது போல ஒரு மேன்மையான காரியத்தை அறிவிக்க கிருபை செய்தவர். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவர் மானம் மாறாமலும் இருப்பார். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த நோக்கத்திற்காகத்தான் ஒருவேளை நான் இருக்கிற நிலைமை அறியப்படாத நிலைமையிலே, பற்பல காரியங்களினாலே மூடப்பட்ட நிலைமையிலே என் வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த நாளிலே ஆனாலும் நீர் என்மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறபடியினாலே என்னை சிலுவையிலே மீட்டதின் நோக்கம் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் காணப்படுறபடினால என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்கள் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார், மாற்றுவார், நிறைப்பார், மகிமைப்படுத்துவார், அற்புதமான காரியங்களை செய்வார். மகிமையாய் பயன்பட கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதுமான நாளாக, ஒரு உதவுகிற நாளாய் அமையட்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே அதிகமாய் நான் விரும்புகிறேன். அவர் சொல்லும்போது ஆனாலும் நான் சாதாரணமாக சொல்லலை. எந்த அளவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ, எப்படி நெகிழப்படுதல்னா இந்த பல காரியங்களை நான் சொல்ல முடியும். தாவீது சொல்லும்போது கூட இவ்விதமாக சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும், ஆமாம், செத்தவனை போல உயிரோடு இருக்கான். ஆனால் எப்படி பார்க்குறாங்க எல்லாரும்? நம்ம எப்படி பார்க்குறாங்க? சாகடிக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவனை செத்தவனை மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவன் செத்தா போனான். ஜனங்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்தான், எத்தனை யுத்தங்களை நடத்தினான், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான எத்தனை காரியங்களை செய்தான், எல்லையை விரிவாக்கினானா, என்னென்ன காரியங்களையெல்லாம் முன்னின்று நடத்த வேண்டுமோ அத்தனை காரியங்களை செய்தாலும் அவனை பார்க்கும்போது எப்படி தான் பார்த்தாங்க? செத்தவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? ஆமாம். ஆஸ்பத்திரியில் பெட்டில் பேஷண்ட்டாக இருக்கும்போது பார்க்க வரவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஆனால் அந்த பெட்டில் இருக்க ஒரு நாள் யாரை பார்க்கக்கூடாது? அவனை பார்க்க வந்தவனை பார்க்கக்கூடாது. பார்த்தா அவன் சொல்கிறத கேட்டான்னா சீக்கிரமாக செத்து போவான். ஏன்னா இதெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்குது. சிஸ்டர் ஆஸ்பத்திரியில் பணிபுரிந்தபடினால மருத்துவமனையில் இருக்கும்போது என்கிட்ட சிரித்து பேச ஒரே ஒரு சிஸ்டர் தான், பாஸ்டர் நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு பேசுவாங்க. சரி இருக்கட்டா, அப்புறப்பா டாக்டர் பேசுகிறத பார்த்தா அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க, குசலம் விசாரிக்க. எப்படி இருக்காரு? அப்படியே தான் டெய்லி இது மாதிரி பாட்டக்கணக்காக படுத்து பார்த்துட்டே தரத. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட எங்கே போகலை? நமக்கு உதவி செய்ய தான் வர்றாங்க. ஆனால் அவங்க உதவி செய்ய பார்த்தும் அவர்கள் செய்கின்ற உதவி நமக்கு கைகூடாது காணப்பட்டால் நம்மளை சாகும் முன்னாடியே எப்படி தான் பாப்பா? ஆமாம். உங்களுக்கும் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் பலரும் உதவி செய்ய பார்க்கலாம், உதவி செய்ய மாட்டாங்க நான் சொல்லலை. உதவி செய்ய பார்க்கும் பொழுதும் நீங்கள் தேரலைன்னா உங்களை எப்படி பார்ப்பான்? இது ஒரு வேஸ்ட்டு, இது இருந்தும் இது இல்லாதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆகவே நான் அதை எப்படி தான் பார்ப்பேன்? பார்த்தே கொல்லுவாங்க. அவன் பார்த்தே நம்மளை கொல்ல நினைக்கும் போது நம்ம பார்த்தே கொல்ல நினைக்கிறவன என்ன செய்யணும்? மாற்ற. அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க.
தீமையை நன்மையால் வெல்லக்கூடியவர்கள் நாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பார்க்கும்படியான ஒரு கிருபையுள்ள பார்வையை தந்திருக்கிறார். அவைகளை செய்யும்படியாக கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பா, அன்னைக்கு தாவீது சொன்னது போல பயனுள்ளவனாக இருந்தும் அவனை எப்படி பார்த்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாவீது நடக்கல. அதான் பிரச்சனை. சிகரெட் குடிக்கிறவனோட நான் சிகரெட் குடித்தேன்னு என்னை பார்க்குறவன் எப்படி பார்ப்பேன்? மச்சி மிஸ்ஸே. உதைக்கிற இடத்துல கூட குடிக்காரனாக இருந்தால் என்ன வந்துடுது? அவர் குடிக்க மாட்டார், ஆனாலும் பாட்டில் கொண்டு வைக்கான் இருக்கட்டும். அப்போ நாம் செய்கிற காரியங்களுக்கு உகந்த நிலைமையில் பிறருக்கு காணப்படாவிட்டால் நம்மளால் இதெல்லாம் வேஸ்ட்டுடா இப்படியே பார்க்கிறவர்களாய் அநேகர் இருந்தாலும், தாவீது அதை மாதிரி நினச்சிருந்தா, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ரொம்ப நேசித்தேன், உமாக்காக பெரிய சாதனைகளை படைத்தேன், இந்த ஜனங்களுக்காக செய்தேன், தேசத்தை மீட்டெடுத்தேன், ஆலயத்துக்காக இடத்தை என்ன செய்தேன், பிடித்தேன், ஆலயத்துக்காக இப்படியே பேசிட்டு இவெல்லாம் என்னை எப்படி பார்க்குறான், இவெல்லாம் எதுக்குடா இருக்கான். இன்னொன்று அவங்க பிள்ளைகளே அப்படி பார்த்தாங்க, அவனை பார்க்க வந்த நண்பர்களும் அப்படி பார்த்தாங்க, சிநேகிதனும் அப்படி பார்த்தான். இவன் எப்பொழுது சாவான்? ஒரு சில சூழ்நிலைகளிலே அவனை பிடித்த சில பலவீனங்கள் அவனை விட்டு நீங்கி விடாதபடி அவனை மரணத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய ஒன்றாகவும் மரணத்துக்கும் அவனுக்கும் அவ்வளோதான். அந்த நிலைமையின் வழியாக போனாலும் அவனை எப்படித்தான் பார்த்தாங்கன்னா, உயிரூட்டுகிற விதமாக அல்ல, ஒளிஞ்சு போகிறவனா மாதிரி. அப்போ அது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். யோபை யோசித்து பாருங்கள், எப்படி எல்லாரும் பார்த்து, மற்றவன் பார்த்தா கூட தலை குனிஞ்சு போவானான், அவனை பார்த்தா நிமிர மாட்டானான். அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவனாக உயர்ந்த நிலைமையில் காணப்பட்ட அவனுக்கு சொத்து போய், பிள்ளைகள் போய், அவனுக்கு உண்டான எல்லா பாதுகாப்பான வாழ்க்கை போய், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நொதிக்கிற ரணம். ஒய்ஃப் கூட நல்ல வார்த்தை தான் சொன்னால், கெட்ட வார்த்தையே சொல்லலை, பேசாமல் தேவனை தூஷித்து. உண்மையாக சொல்கிறேன், இது போன்ற பாதைகளில் போனால் தான் நான் சில வேளையில் கொஞ்சம் வித்தியாசமாக நினைத்தது உண்டு. ஆனால் அது போன்ற சூழ்நிலைகள் நமக்குள் வரும் என்றால் அங்கே மனைவி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, இங்கே சொல்லாமலே போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நாம் சந்திக்கிற பலவீனங்கள், நாம் சந்திக்கிற மனமுறிவான காரியங்கள், நம்மை நெருக்குகிற காரியங்கள், நம்மை பாரப்படுத்துகிற காரியங்கள், நாம் மீண்டு வர பிரயாசப்பட்டும் அந்த பாரமான காரியங்களிலிருந்து மீண்டு வர முடியாத நினைவுகள், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் சிதைந்து இருக்கும்போது நமக்கு நாமே எப்படி தெரியுது? பாரமாக தெரியுது. ஆனால் தாவீதுக்கு அவனுக்கு அவன் பாரமாகவே தெரியல. ஆனால் தேவ உதவி நமக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் தேவனுக்கும் பாரமாக நினைக்கிறோம், நமக்கும் நம்ம இதை இந்த கால வேளையில் மாற்றி விடுங்கள். செத்தவனை போல, செத்தன்னு சொல்லலை, செத்தவனாக இருந்தாலும் தூக்கி பேசாமல் குழியில் மூடிட்டு உடனே அவன் விரும்பி சாப்பிட்றதெல்லாம் வச்சு என்ன செய்வா, அதோடு மறந்துடுவா. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க. அதுதான் செத்தவனை போல் அனுதின வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் தாவீதை எப்படி தான் பார்ப்பா, சிரிச்சுக்கிட்டே என்ன செய்ய மாட்டான், சீரியஸாக பார்த்துருப்பாங்க போல இருக்கு. எவ்வளவு தான் இருந்தாலும் எப்படின்னா பார்த்தே கொண்டுடலாம், சிலர் சிரிச்சையும் கொள்ளுவாங்க. தாவீதை பல நிலைமைகளிலே, ஏன்னா சில குடும்பங்களுக்கு போய் சில காரியங்களையெல்லாம் பார்க்கும்போது, அவைகளை கேள்விப்படும்போது உண்மையாகவே யோசித்து பார்ப்பேன், எப்படித்தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையை கடந்து போகிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது.
நான் ஆண்டவர்கிட்ட கூட, ஏன் ஆண்டவரை இவர்களுக்கு இப்படிப்பட்ட கவலைகள்? ஏற்கனவே அவங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்றான ஒரு வேற்று வழியை நீங்கள் கொடுத்திருக்கலாம். எத்தனை ஆண்டுகளாக தேடி வருகிறார்கள், உம்முடைய திருச்சபைக்கு வருகிறார்கள், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உமக்கா எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார்கள், இன்னும் நெருக்கப்படுகிறார்களே என்பதை நினைக்கும் போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்காவது ஜெபம் பண்ணுறதுக்கு யாராவது? ஆனால் தாவீதுடைய நிலைமை, யார் அவனுக்கு ஜெபம் பண்ணா? குடும்பமே அவனுக்கு எதிரிங்க. குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொல்லவே முடியாது. பல நிலைமைகளிலே அவன் நெருக்கப்பட்டாலும் அவனுடைய ஆத்துமாவை அவன் என்ன செய்தான்? வாழ வைத்து கொண்டே இருந்தான். அவன் ஆத்துமாவை அவன் வாழ வைத்து கொண்டிருந்தபடியினால அவன் நெகிழப்படவே இல்லை. தேவனும் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை, தேவனுக்கென்று வாழுகிறவர்களை, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நெகிழப்பட்ட அதே இடத்துல தூக்கி வச்சிருவார். யாரெல்லாம் நம்ம கேலி பண்ணானோ, யாரெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு சொன்னானோ, யாரெல்லாம் நம்ம இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னானோ, அவன் நிச்சயமாக நம்முடைய காலடியில் நம்மிடத்தில் வந்து நிற்கத்தக்கதாக கர்த்தரே உதவி செய்வார். ஆகவே உன் சூழ்நிலைகளிலே நீ தேவனுக்கென்று வாழும் பொழுது தேவன் நிமித்தமாக பலர் உன்னை நெகிழ்ந்து எப்படி வச்சிருந்தது போல செத்தவன் மாதிரி உன்னை பார்த்தாலும், உன்னை ஒரு அருவருப்பாய் பார்த்தாலும், உதவாதவனாய் பார்த்தாலும், அதன் மத்தியிலே உன்னை உண்டாக்கினவரோடு கூட நீ நெருக்கமாயிருப்பாய் என்றால், ஒருவேளை இது நிமித்தம் நீ பாரப்பட்டு சோர்ந்து போயிருந்தாலும் கூட கவலைப்படாத, கர்த்தர் நம்மேலே நினைவாயிருக்கிறார். நம்மை மறந்துவிட அவர் ஒரு அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நம்ம நினைவாக இருக்கிற தேவன். அவர் சொன்னார், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி மறப்பேன், நீ என்னால் மறக்கப்படுவதில் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம நிச்சயமாக நினைவு கூர்ந்து நம்முடைய நெகிழப்பட்ட எல்லா நிலைமைகளிலிருந்தும் அவர் நோக்கத்தோடு தான், ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாதையில் நம்மை நடத்த. ஆகவே தான் சங்கீதக்காரங்கிட்ட கேட்டால் சொல்லலாம், நான் துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த வார்த்தையை அவனால் அவ்வளோ எளிதாலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையில் வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைத்துக்கொள்வோம். நல்லா நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்பிக்கையில் சிகரம் யார்? நீங்கள். தேவனா? அட பாவமே, சொல்லிடு நீங்கன்னு சொல்லியிருக்கேன், இப்போ தேவன் போயிட்டீங்களே. என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது பட்டுன்னு உங்களை அப்படியே விட்டார்னு வச்சுக்கிங்க. உச்சியிலேருந்து எங்கே வந்துட்டீங்க? படுபாதாளத்துக்கு போயிட்டீங்க. அப்போ அந்த படுபாதாளத்தில் இருக்கும்போது, மகனே மகளே என் பிரியமானவனே அப்படின்னா சத்தம் கொடுப்பீங்க. அங்கே நீங்கள் இப்போ இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்கீங்க. எப்படி முந்தி மேலே ஏறிக்கிட்டே இருந்தீங்களா, இப்போ அதை காட்டில் இப்போ எப்படி எங்கே செய்றீங்க? உன்னை உயர்த்துவேன் மகளே, இன்னும் ஒரு அடி அழகு போச்சு. உன்னை மகிமைப்படுத்துவேன், 4 அடி கீழே போயிட்டா. அவர் வார்த்தை சொல்ல சொல்ல இந்த அனுபவங்களெல்லாம் பார்த்தனால தான் அப்படியே ருசித்து சொல்கிறேன். வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே விட்டுருங்க, நான் நல்லவனாக கூட இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்ல சொல்ல இன்னும் போய்கிட்டே இருக்குது. மகளே நம்பு, மகனே நம்பு, விசுவாசி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூக்கி விட்டுட்டு பேசுங்க. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஒரு காலத்தில் ஆழ்ந்திருந்தால் என்னை நல்லா தூக்கிட்டே தான் போனீங்க, நல்லா எவருக்கும் வெட்டாத இடத்துல கொண்டு என்னை நிறுத்தினீங்க. என் வாயில் புதுப்பாட்டு இருந்துச்சு, என் வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டு ஜனங்கள் நம்பி உண்மை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பார்த்து தேவன் தேவன் சொன்னானே, இந்த அட்ரஸே இல்லை. இந்த இடத்துல வார்த்தை வரும் என்றால், இந்த நெகிழப்பட்ட நிலைமை வரும் என்றால் உங்களுக்கு வரும்னு நான் சொல்லலை. நான் பற்பல பாதையில் போனனால அதன் அனுபவங்கள் இருக்கிற அந்த அனுபவத்தை தான் நான் உங்களிடத்துல சொல்கிறேன். என்ன தான் விசுவாசம் பேசினாலும், என்ன தான் சபையில் உட்காந்து வசனத்தை விளக்கி விளக்கி சொன்னாலும் நமக்கு அது என்ன செய்யாது? கேட்காது, விளங்காது.
ஏறாது, கிரியை செய்யாது. நம்ம எப்படி தான் இருப்போம்? சோத்திரமும் சொல்ல மாட்டோம், ஆமேனும் சொல்ல மாட்டோம், அல்லேலியாவும் சொல்ல மாட்டோம். அப்படியா கிடவுன்னு செய்யுங்க, பார்க்கலாம், நடந்தால் பார்க்கலாம். ஏன்னா நினைக்க நினைக்க எங்கே போய்கிட்டே இருக்கு. ஆமாம், தாவீது சொன்ன உளையான சேட்டிலிருந்து தூக்குனீர்னு சொல்லுவான், நிற்கல் நிலையில்லாத ஜலத்திலிருந்தும் என்னை தூக்கி விட்டீர் என்று சொல்லுவான். ஆனாலும் சில வேளைகளிலே தேவனே நீர் என்னை ஏன் மறந்தீர், துக்கத்துடனே நான் ஏன் திரிய வேண்டும். சிறுமலை அங்கங்கே எங்கெங்கேயோ மலையெல்லாம் ஓடி பார்த்தேன், எந்த மலையில் போனாலும் பார்க்க முடியல. கடைசியில் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு, இனிமேல் தப்பி பிழைக்க மாட்டேன் என்ற சத்துரு வேறு இடத்துக்கு தான் போகணும். ஸோ இது போன்ற நிலைமைகளெல்லாம் வரும்பொழுது நெகிழப்படுதல், சற்று விட்டு விடுதல், நம்முடைய கைகளின் கிரியைகள் அங்கீகரிக்கப்படாதது போல காணப்படுதல், நாம் தேவனிடத்தில் ஏறெடுத்த ஜெபங்கள் கேட்கப்படாதது போல காணப்படுதல், மறு உத்தரவு அருளப்படாதது போல காணப்படுதல் போன்ற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும்போது, ஏன்னா அந்த பாதையை சில வேளைகளில் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒப்பு கொடுத்தலின் அடிப்படையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், வேண்டானவரை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. ஆனால் கைவிடப்படுகிறது இல்லை, அது அடுத்த கதை. ஆனாலும் இப்படிப்பட்ட பாதையில் போய்கொண்டு விசுவாசம் இல்லைனா அப்படி தான் யோசித்து பார்த்தேன். ஆபிரகாமே மேலே கூட்டி சாரை கட்டினானா மண்ணை கட்டினாலையோ அளவிடுங்க, சும்மா நட்சத்திரத்தையும் நான் பாடுற பாடு இப்படி இருக்குது, சும்மா அங்கேயும் இங்கேயும் காட்டிக்கிட்டு வேறு எங்கேயாவது காட்டும் கொடுத்துட்டு பேசுன்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் அவர் என்ன செஞ்ச வாரிசை அவரே செட்டப் பண்ணிட்டார். ஆனாலும் தேவன் விட்டால், ஆனாலும் தேவன் சில வேளைகளிலே சில தாமதங்கள், சில காரியங்களை உடனடியாக செய்யாதது நிமித்தம், சில மாற வேண்டிய காரியங்கள் அந்த நிலைமையிலே மாறாதது நிமித்தம் நாம் நிகழவிடப்பட்ட ஜனத்தை போல காணப்பட்டதாக இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் கூட அந்த அவநம்பிக்கையிலும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மறுதலித்த போதும் உதவி செய்தார். பேதுருக்கு உதவி செய்தவர், ஒவ்வொரு சூழ்நிலையும் உதவி செய்தவர். ஆனாலும் நான் இந்த ஒரு பகுதியை நான் பார்க்கும்போது, நான் தேவனோடு இருக்கும் பொழுது அவர் உதவி செய்கிறார். சில வேளைகளில் நான் தேவ பிள்ளையாக இருந்து தேவனால் மீட்கப்பட்ட உடன்படிக்கையின் ஜனமாக இருக்கும் பொழுது மீறி போனாலும் கூட அங்கேயும் அவருடைய கரம் நம்மோடு கூட. ஆகவே அந்த தேவனுடைய உடன்படிக்கையின் மூலமாய் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உடைக்கிறத இல்லை. நேற்று உடன்படிக்கை படி பேசினேன். உடன்படிக்கை உலகத்தில் ஏற்படுகிறவர்கள் முறிக்கப்படும், ஆனால் தேவனோ நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை. ஆமாம், ஏனென்றால் அந்த சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பை அவரே செய்து கொண்டபடியினாலே நம்மேல் விழ வேண்டியவைகளை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றினபடியினால கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகவே நெகிழப்படுதல் என்பது வர முடியும். இப்போ பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நெகிழப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சா வரலையா? ஆம். சீடர்கள் மறந்தார்களா? விட்டு ஓடி போனாங்களா? சில வேளை தேவன் சில காரியங்களை சொல்லும்போது அவர்களோடு ஒத்துழையாமல் இருந்தாங்களா? ஆண்டவர் சீடர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறார், என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அவரை ஏற்றுக்கொண்டார்கள், எஜமானனாக ஏற்றுக்கொண்டார்கள், மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஊழியத்திலே பங்கு கொள்ளும்படியாக அவரோடு கூட வந்தாலும் சில சூழ்நிலைகள் தேவனுக்கென்று இருக்கும் பொழுது யூதர்கள் யாரை பகைத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பகைத்ததினாலே இவர்களும் பகைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது என்று வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெகிழ்ந்து போனார்கள். மீன் பிடிக்கவும் போயிட்டாங்களா? ஆனாலும் கர்த்தர் விட்டாரா? அங்கேயும் தூக்கிட்டு போயிட்டார், அப்பத்தையும். ஆமாம், எங்கே போனாலும் அவர் நம்மளை விட மாட்டார். ஏனென்றால் அவருடைய நுகத்திலே பூட்டப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறபடினாலே
அவருடைய நுகத்தை சுமக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால அவர் நெகிழப்பட்ட நிலைமையிலே இருக்கும்போதும் நம்ம விடலை. அவர் நெகிழ்ந்தாங்களா? ஆனாலும் விடலை. தேடி தேடி போனாரா? நாம் அவரை நெகிழ்ந்தாலும் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்தபடியினால அங்கேயும் என்ன செய்யலை? நான் ஒரு வார்த்தை சொல்ல, நான் உன்னை நெகிழ விடாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால அன்னைக்கும் அப்படித்தான் இருந்தார், இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு, நாளைக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராக இருக்கிறபடினால நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. அதை ஏன் நான் சொல்லிட்டேன்னா, முடிவு உண்டுன்னு சொல்லிவிடுவாங்க. நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதுங்கிறதையும் சொல்லணும். ஆகவே ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு கர்த்தர் திருச்சபை மக்களாகிய உங்களை இந்த மாதத்தில் ஆனாலும் எங்கே கொண்டு வச்சுருவாரா? மாட்சிமையல்ல, உயர்வல்ல, நித்தியமான. நித்தியம்னாலே அதுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லாத. நம்முடைய கிரியைகளினாலே முடிவுக்குரிய நிலைமைக்கு போனாலும் அந்த முடிவு மறுபடியும் திருப்பப்பட முடியாத நிலைமையில் இருந்தாலும், யார் அந்த முடிவை மாற்றுவதற்கு வருவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தாலும், தேவனே நம்மை உண்டாக்கினவரே அவருடைய தீர்மானத்தின்படி என்ன நோக்கத்திற்காய் படைத்து உருவாக்கி இம்மட்டுமாய் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்யும்படியாக அவரே நின்று கைதோ நித்தியமாட்சிமையாகவும். இன்னும் அடுத்த வார்த்தை இன்னும் நல்லா இருக்கு. தலைமுறை தலைமுறையாக. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக கிடையாதுயா, தலைமுறை 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 தலைமுறை. ஆமாம், தலைன்னு சொல்லி சண்டை போட்டு நடக்காங்க. ஓகே, ரொம்ப பேசிக்கிறாங்க தலை அப்படின்னா. என்னடா அப்போ எதிராக தலையா? ரைட், ஓகே, அது என்ன தலையாக இருந்தாலும் சரிதான். தலைமுறை முடிவே கிடையாது. நம்ம தலைமுறைக்கு முடிவே கிடையாதுயா. கிறிஸ்துவின் வருகை மட்டும். நம்ம சந்தோஷம் எவ்வளோ இருந்தாலும் போக போக தேவன் வந்து அதே அளவு தான் கொடுப்பாரோ. அவர் கூட்டி வழங்குகிறவர், காலத்துக்கு தக்க வழங்குகிறவர், நாம் செலுத்துகிற கிரயத்திற்கேற்ற விதத்தில் அவர் கொடுக்கிறவருங்க. நேற்று பேசும்போது கூட அவைகளை நான் சொன்னேன். கர்த்தருக்கு பயந்தவர்களோடே தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது. இது நீங்கள் கேட்க வேணாம், அவரே செஞ்சுக்குவார். உடன்படிக்கை என்பது 2 பேர் சேர்ந்து தீர்மானங்களை எழுதி அதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துக்கிட்டு போடுறது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேவனுக்கு பயந்து நடந்துட்டீங்கனாலே உங்களோட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கண்டா எல்லா வேலையுமே ஓடுவான். ஏனென்றால் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே உலகம் இருக்கும்போது அந்த ஆட்சி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த ஆட்சிகள் இருந்த இடத்துல எவனுமே எதிர்க்க வரலை. ஏனென்றால் அந்த ஆளுகை விரிந்து பறந்திருந்தபடியால், அந்த நாட்களில் அது ஒரு நிகரற்றதாக இருந்தபடியால் அது அப்படி இருந்துச்சு. இன்றைக்கும் பிரிட்டிஷ்காரன் எந்த இடத்திலும் முன் அனுமதி இல்லாமல் வெளியே பேசுவதற்கு தே ஹாவ் த ரைட். பிரிட்டிஷ்காரனாக இருந்தால் மட்டும். ஏன்னா அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. அமெரிக்கராக இருந்தால் கூட பெர்மிஷன் வாங்கணும். அவன் வந்து ஒரு பிரிட்டிஷ் என்றால் அவர்களுக்குன்னு ஒரு தனி சலுகை கொடுத்துருக்கிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதை காட்டிலும் அகில உலகத்தையும் அதில் வாழ வச்சவரும் பூமியும் அது நிறைவும் உலகமும். ஆகவே அவருடைய ஆளுகையில் நாம் இருப்போம் என்றால் ஆளுகை மாறிடக்கூடாது. அந்த ஆளுகையிலே நாம் இருப்போம் என்றால், அந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அந்த உடன்படிக்கை எப்பவும் நம்மோட. கர்த்தருடைய நாளையும் கர்த்தர் உடன்படிக்கையாக கொடுத்துருக்கார் தெரியுமா? கர்த்தருடைய நாள் என்பது நீங்கள் ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு போகிறத நினைக்காதுங்க. அந்த அது ஒரு உடன்படிக்கை. அதுக்கும் வசனம் இருக்குது.
அதை நீ உடைக்காத, கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். என் நாளை பரிசுத்த நாளாக எண்ணு. அந்த நாளை நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணு. அதை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த நாளை நீ சரியாக கடைபிடிப்பாய் என்றால் தேவனுடைய உடன்படிக்கையை நான் மீறாதவனாக இருப்பேன். மற்ற எல்லா உடன்படிக்கையை காட்டிலும் தேவனுடைய உடன்படிக்கை முழு பாதுகாப்பு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதை விட்டு விலகி நின்னா இன்றைக்கி அநேகர் இதுலேயும் போயிடுது. கர்த்தருக்கு பயப்படுறதில் குறைஞ்சி போகுது, கர்த்தரை தேடுறதில், அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியன்னு இருக்க அதில் கற்பனைகளோடு தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜனம் என்ற ஒரு உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஜனத்தை தேவன் அப்படிப்பட்ட உடன்படிக்கை சங்கீதம் 50 வாசிக்கலாம். பரிசுத்த ஜனங்களோடு தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஜனம் என்ற அந்த உடன்படிக்கையை உடைச்சுட்டீங்கன்னா நான் தான் சொல்லிக்கணும். அவனே பீத்திக்கிறான் வாங்கி தெரியுமா? வேறு யாரும் அவனை உயர்வாக சொல்ல மாட்டேன், இவராகவே சொல்லிக்குவார். நான் யார் தெரியுமா? நான் தெரியுது அது மாதிரி ஆயிடும். உன்வாயல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும். அதுதான். இவைகளை நாம் சரியாக காத்து கொண்டு வந்தால், அந்த உடன்படிக்கையை நாம் கை கொண்டு வந்தால், சும்மா ஒரு போகணுமே வரணுமே தலையை காட்டிட்டு வரேன் போய் சொல்லுவாங்க நிறைய, தலையை காட்டிட்டு வந்துடுறேன், தலையை காட்ட தயவுசெய்து சபைக்கு வராதிங்க, உங்கள் தலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பேன் உள்ளவர்களாக இருந்தால் சொரிந்து கொண்டிருப்பீர்கள், வெள்ளையாக இருந்தால் டை அடித்திருப்பீர்கள். அதான் சொன்னால இந்த சபையில் 2 பேர் மாறாமல் அன்றும் இன்றும் வென்றுமா இருக்கிறோம். சபைகள் நுழையும் போது எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி சொல்ல மாட்டேன்றீங்களே, இன்னைக்கு இருக்காங்க. 2 பேரை வச்சுருக்காரு, 2 சாட்சியில்னா ஒரு காரியம். ஆமாம். யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாலும் பிரச்சனை தான், சிங்க கூட்டமாக இருந்தாலும் எது வரணும், அவைகள் மத்தியிலேயும் நம்ம மைண்டு செட்டப் எப்படி இருக்கணும்? ஆமாம். இருந்தால் இன்றும் அவன் இளமையில் அவன் வயோதிபத்திலும் ஆமாம் இருக்க முடியும். வேதத்தில் வசனம் இருந்தால், நாம் வேதத்தோடு இருந்தாலும் நமக்கு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக கர்த்தர். ஆனாலும் நாம் தூரமாக இருந்தாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஏசாயாவின் தரிசனம், அரசாவே இல்லை ராஜாவின் இளைய மகனாக இருந்தாலும், இளைய மகனாக இருந்து வேற்று விதங்களிலே தன் வாழ்க்கையை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய குறைவுகளினாலே சிறைப்பட்டு போய்கொண்டு ஜனம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் தனக்குன்னு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை மீதம் ஒரு ஜனத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜனம் கொஞ்சமாக இருக்காது. ஆகவே அவர்களுக்குள்ளே நம்பிக்கை ஊட்டத்தக்கதாக, ஆனாலும் தேவன் உன்னை விட மாட்டார். அவங்கள பார்க்காத, விழுந்தவனை பார்க்காத, செத்தவனை பார்க்காத, காயப்பட்டவனை பார்க்காத, ஓடுறவனையும் உதவி செய்தவனையும் அந்த ஓடுகிறவனுடைய இலக்கையும் பார்த்து நீ ஓடினா நீ எப்படி ஓடலாம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடலாம் என்பதை அன்று முன்குறித்து சொன்னவன். இந்த நாட்களிலேயும் இது என்ன காலம் அப்படின்னா, ஏசாயா பார்க்கும்போது காலத்தை பார்த்தும் ஓட வேண்டியதாக இருக்கிறது. இந்த அதெல்லாம் அழகாக ஒரு காலங்களை ஒரு 10 விதமாய் ஏசாயா தீர்க்கதரிசியில பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் போகலை. இப்போ நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பின்பு உபத்திரவ காலம்.
கிருபையின் காலம் முடிஞ்ச என்ன காலம் வரும்? அதுக்கு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி வரும். அதுக்கப்புறம் நித்தியம். ஆகவே பல காலங்களை கலந்து வந்துட்டேன். இப்போ எந்த காலத்தில் இருக்கேன்? ஆமாம். அப்போ கிருபையை போக்கடிக்காதபடி கிருபை மேல் கிருபை வரத்தக்கதாக கிருபாதார பாத்திரமாய் மாற்றினால் உபத்திரவ காலத்திலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். தப்பலாமா? தப்ப முடியாதா? தேவனோடு இருந்து புதுப்பாட்டையும் என்ன செய்யலாம்? நித்தியத்திற்கும். ஆகவே இப்போ நான் வாழுகிற கிருபையின் காலத்தையும் அவன் விளக்கி பேசுகிறான். இப்போ நேரமில்ல, மணி 9 தொட்டுருச்சு. அப்போ காலத்துக்கு உகந்த விதத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாய் அந்த காலங்களுக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி அனுப்பினானோ, இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் இருக்கிற நீங்கள் நித்தியம் அடைய வேண்டும் என்றால் உபத்திரவத்தின் காலத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் என்றால் அப்பமும் இருந்து பூமியிலேயும் பரலோகத்திலேயும் தேவனை மகிமைப்படுத்ததான ஒரு பாக்கியத்தையும் கர்த்தரால். ஆகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தர் உங்களுக்கென்று உண்டு பண்ணி கொடுத்த வார்த்தை. அதனால் கர்த்தர் குறைவை பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த குறைகள் மத்தியிலையும் நாம் தேவனுடைய ஒரு நித்திய சுதந்திரமாய் இருக்கிறோமா இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. ஆகவே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த நிலைமையில் காணப்படுகிற நீங்கள் காலத்தை பார்த்து உலகத்திலே காலம் செய்கிற கோலப்படி செய்யாதபடி காலங்களிலே உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய விதத்திலே உங்களை ஆயத்தப்படுத்தினால் உபத்திரவ காலத்தில் இருக்க மாட்டோம். உபத்திரவ காலத்தில் தப்பவும் முடியும். தேவனுடைய அரசாட்சியில் இருக்கவும், தேவனை வரவேற்கவும், அவரோட சேர்ந்து வரவும், புதுப்பாட்டை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய கிருபையும் கர்த்தர் நமக்கு. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலிருந்து எல்லாத்தையுமே என்ன செய்கிறான்னா ஏசாயா உள்ள இன்டர்லிங்க் பண்ணுறார். காலங்களை அழகாக இணைத்து கொண்டு போகிறார். அதனால் சொல்கிறேன், இது கிருபையின் காலமாக இருக்கிறபடினால கிருபையை சரியாக பிடித்து கொண்டு போக்கடிக்காதபடி நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் எல்லா சூழ்நிலையும் தாண்டி செல்ல அழைத்தவர் நிச்சயமாய் உண்மையுள்ளவராயிருப்பார். அப்படி இருக்கும்போது தான் நித்திய மாட்சிமை என்ற நித்தியமாக தலைமுறை தலைமுறையாக நம்ம இது 1000 வருஷ அரசாட்சி சார்ந்தது இந்த 60ஆம் அதிகாரம். சரியா? அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லலாம். ஏனென்றால் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு இப்போவுமே நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தமாக்குங்கள். நிச்சயமாக ஆயத்தப்படுத்தினவர்கள் ஆமாம் அதை போல சந்தித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனாலும் தேவன் உதவி செய்ய யாருக்கும் உதவியுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்கலாமா? எங்கள் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, எங்கள் நல்ல இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்தில் உலக காரியங்களை மறந்து தெய்வ சமூகத்தில் வந்த பொழுது அந்த உன்னதத்தின் அக்கினியினாலே ஏசாயாவை தொட்டு சுத்தமாக்கி அவனை கொண்டு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, கற்காலங்கள், நிகழ்காலங்களில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு திட்டப்படியான ஒரு வழிமுறையை அவன் மூலமாய் வகுத்து கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியை, எங்களுக்கும் அது ஒரு வழி தடமாக இருக்க நீர் கிருபை செய்தபடினாலே துதிக்கிறோம். நாங்களும் வருகின்ற சந்ததிக்கும் உமக்கும் ஒரு அடையாளம் காட்டும் மக்களாய் இறுதி வரை காணப்பட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்.
இயேசுவின் மூலம் வேண்டி சமர்ப்பிக்கிறேன் என் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல தந்தையே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி